குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடம். ஸோ எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த பாடத்துல பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்டா என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டாபிக் ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மா. அதாவது நம்மளோட நீள் வகுத்தல் முறை, லாங் டிவிஷன் மெத்தடை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்றதுக்காக என்ன ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து யூக்ளிப்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்ல வந்து அந்த வகுத்தல் கணக்குகளை வந்து ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம். ஸோ ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம்ல என்ன பண்ணீங்க? பகா காரணிப்படுத்துதல் முறையில் உங்களுக்கு வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கால்குலேட் பண்றதை பார்த்தோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தது தான். இங்க வந்து கொஞ்சமா வந்து அந்த ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மாவை வந்து உள்ள வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளவுதான். பெரிய நம்பர்ஸ் வச்சு நீங்க வந்து பாத்தீங்க, குட்டி நம்பர்ஸ் விட்டுட்டு பெரிய நம்பர்ஸ் வச்சு பாத்தீங்க. ஸோ இது 2 டாபிக் பார்த்தோம். இப்போ 3வது டாபிக் வந்து இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா மட்டு எண் கணிதம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு புது டாபிக் மாதிரி இருக்கும். பட் ஆனா நமக்கு வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா, அதாவது இது ஆல்ரெடி எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். மட்டு எண் கணிதம், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மட்டு மாட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சிம்பிள் தான் இந்த 3 லைன்ஸ் நான் இங்க போட்டிருக்கேன். நிமிஷம். இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து மாட், மட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள். இதை போட்டு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மட்டு மாட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வால் கிளாக், நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே வந்து கிளாக் எல்லார் வீட்லயும் இருக்கும். நம்ம கையில வாட்ச் கட்டியிருக்கோம், எல்லாமே இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? 24 மணி நேரம். நம்மளோட ரயில்வே டைம் பாத்தீங்கன்னா 1 to 24 ஹவர்ஸ் நம்ம வந்து போடுவோம். 0ல இருந்து 24 ஹவர்ஸ் போடுவோம். இதே நம்மளோட நார்மல் கடிகாரம் பாத்தீங்கன்னா மிட் நைட் 1 o'clockல இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அப்புறம் அகைன் வந்து மத்தியானம் 1 o'clockல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணி வரைக்கும் இப்படிதான் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஒரு நாளோட 24 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? 12 மணி நேர இதுவா ஸ்பிளிட் அப் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 1ல இருந்து 12, அப்புறம் 12க்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகும்? அதே 1 2 3 வந்து ரொட்டேட் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் சுழண்டுட்டே இருக்கும். அதாவது சுத்திட்டே தான் இருக்கும். 1 to 5, ஒன்னு முற்பகல் 12, பிற்பகல் 12 அப்படிங்கிறதா பிரிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மதிப்பை வந்து அடைஞ்ச உடனே ஒரே எண் வந்து தொடர்ந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு பேர் தான் மட்டு எண் கணிதம், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வால் கிளாக்ல எப்படி ஒரே நம்பர் வந்து 1 to 12 ரிப்பீட் ஆகுதோ, இந்த மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட மதிப்ப வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த நம்ம விஷயத்தை தான் என்ன சொல்றோம்? மட்டு எண் கணிதம், மாடுலர் அரித்மெட்டிக். அந்த ராப்பிங் வந்து ரவுண்ட் ரொட்டேஷன் ஆயிக்கிட்டே இருக்கிறது தான் மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது வந்து மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எண்ணை சுற்றி மீண்டும் மீண்டும் இடம்பெறும் முழுக்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாடுலர் அரித்மெட்டிக் சிஸ்டம் வந்து arithmetic integers where numbers wrap around a certain value. Okay. So இது வந்து நார்மலான எண்கணிதம் மாதிரி இல்லாம மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது சுழற்சி அடிப்படையில். இந்த சுழற்சி அடிப்படை அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னது வால் கிளாக். ரயில்வே டைம்ல நீங்க வந்து 24 மணி நேர கடிகாரத்தை உபயோகப்படுத்துவீங்க. நம்மளோட நார்மல் ரொட்டீன் லைஃப்ல 12 ஹவர்ஸ் வால் கிளாக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருப்போம். ஸோ இந்த நார்மல் எண்கணிதம் மாதிரி இல்லாம இந்த மட்டு எண் கணிதம்ங்கிறது சுழற்சி முறையில் வந்து கொண்டே இருக்கும். அதாவது எப்படி பகல் இரவு மாறிட்டே இருக்கு, வாரத்தோட 7 நாட்கள் சுத்திக்கிட்டே இருக்கு, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே, அதே மாதிரி நம்மளுடைய தாவரங்களுடைய வளர்ச்சி மாற்றம் எப்படி இருக்கு? ஒரு கோழி முட்டை போட்டு அடை காத்து குஞ்சு பொரிச்சு அதனுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் ஒரு ரொட்டேஷன்ல சுத்திட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி வருடத்தினுடைய காலநிலை மாற்றம், ஒரு சீசன்ல கோடை காலம்ங்கிறோம், ஒரு சீசன்ல குளிர்காலம்ங்கிறோம், மழை காலம்ங்கிறோம், வசந்த காலம்ங்கிறோம். இந்த ரொட்டேஷன் போயிட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் மட்டு எண் கணிதம், மாடுலர் அரித்மெட்டிக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, இந்த மட்டு எண் கணிதத்தை நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அனிமேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மளோட வால் கிளாக் தான் காமிச்சிருப்பேன். நைட் மத்தியானம் 12 o'clock அப்புறம் என்னது? திருப்பியும் 1, 12க்கு பிறகு மீண்டும் 1.
ஆஃப்டர் 12 பேக் டு 1. ஸோ ஒரு கடிகாரத்தில் 12 மணிக்கு பிறகு மீண்டும் 1 மணியிலிருந்து தொடங்குகிறோம். இதுவே மட்டு எண் கணிதம், மாடுலர் அரித்தமேட்டிக். தொடக்க நேரத்தையும் கூட்ட வேண்டிய மணி நேரத்தையும் மாற்றி முள் எப்படி சுற்றி வருகிறது என்று பாருங்கள். சரி, தொடக்க நேரத்தை நான் வந்து காத்தால 3 மணி அப்படின்னு வச்சுக்கிறேன். காலையில வச்சுப்போம். இது கூட நான் வந்து 10 மணி நேரம் 3 மணி கூட 10 மணி நேரத்தை கூட்டினேன்னா எனக்கு 1 மணி அப்படின்னு சொல்றாங்க. 3 + 10 mod 12 = 1 அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இந்த 1 வந்தது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப கீழே பார்க்க போறோம். புரிஞ்சுதா? எப்படி வந்தது, எங்க இருந்து வந்தது? சரி, இன்று என்ன கிழமை? இது ஒரு ஸ்டோரி. சரியா? பிரியா தன் தோழியிடம் கேட்கிறாள், இன்று வியாழக்கிழமை 100 நாட்கள் கழித்து என்ன கிழமையாக இருக்கும்? இன்னைக்கு தேர்ஸ்டே, 100 நாள் கழித்து இந்த ஆல்ரெடி இந்த சண்டே மண்டே தான் தொடர்ந்து வருது. இதுல 100 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு வேற கேட்டாங்க. இது எப்படிதான் நான் கால்குலேட் பண்றது? ஓகே, அதுக்காக தான் இந்த மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது வந்திருக்கு, இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. வாரத்தில் 7 நாட்கள் மட்டுமே உள்ளதால் ஒவ்வொரு 7 நாட்களுக்கு பிறகும் கிழமைகள் மீண்டும் மீண்டும் வரும். இதுவும் ஒரு மட்டு 7. அதை வந்து என்ன சொல்லுவோம்? மாடுலோ 7 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் இருக்கு. அப்ப 100ஐ 7ஆல் வகுத்தால் ஈவு எவ்வளோ கிடைக்கும்? மீதி எவ்வளோ கிடைக்கும்? சோ 100ஐ 7ஆல வகுத்தீங்கன்னா 14, ஈவு 2, மீதி. அப்போ இன்னைக்கு கிழமையிலிருந்து 2 நாள் நகர்ந்திருக்கும். அப்போ வியாழனோட 2 நாளை கூட்டினீங்கன்னா சனிக்கிழமை. ஆஃப்டர் 100 டேஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை 100 நாட்களுக்கு அப்புறம் என்ன கிழமை இருக்கும்னு பார்த்தா சனிக்கிழமை. எப்படி? ஈவு வந்து அந்த நம்பர் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த பேலன்ஸ் இருக்கிறத தான் என்ன பண்ணுவோம் நம்ம? மட்டு எண் கணிதத்துக்கு அந்த நம்பர், நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோமோ அது கூட ஆட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? இதுவும் ஒரு வகுத்தல். சரி, இப்ப நான் 100 நாட்களுக்கு அப்புறம் வேண்டாம். இன்னைக்கு என்ன கிழமை நமக்கு? டியூஸ்டே. சரி, 50 நாள் வச்சுப்போமா? 50 நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. 50 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமை? சோ 50ஐ 7ஆல வகுங்க. 7 7 49. சோ 49 ஃபுல்லி கிளியர்டு. பேலன்ஸ் என்ன எவ்வளோ இருக்கு மீதி? 1. அப்ப செவ்வாய்க்கிழமையோட ஒரே ஒரு நாளை கூட்டுங்க, புதன்கிழமை. அப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனா 50 நாளைக்கு அப்புறம் புதன்கிழமை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு ஒரு டவுட் தோணலாம் இல்லையா? கேலண்டரை எடுத்து இதை இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கா ஆக்டிவிட்டியா எடுத்துக்கோங்க. கேலண்டரை எடுத்து இன்னைக்கு டேட் வந்து என்ன டேட்டு? 14 ஜூலை இல்லையா? ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை. இன்னையிலிருந்து 50வது நாள் என்ன கிழமை வரும்? நம்ம மட்டு எண் கணிதத்துல புதன்கிழமைன்னு சொல்லியிருக்கோம். அது சரியா தவறான்னு ஒன்னொன்னா நாள் கால்குலேட் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை நீங்க இன்னைக்கு பண்ணி பாருங்க. பாப்பீங்களா? எஸ், இதுதான் மட்டு எண் கணிதம். மட்டு எண் கணிதம் என்பது எண்களை சுற்றி ஒரு குறிப்பிட்ட எண்ணை எட்டியதும் சுற்றி மீண்டும் தொடங்கும்படி நடத்தும் ஒரு எண் கணித முறை. அதுக்கு தான் வந்து 12 மந்த்ஸ், 7 டேஸ் இன் அ வீக், அப்புறம் 12 o'clock, வால் கிளாக், இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதுல கான்க்ரூவன்ஸ் மாடுலோ, மட்டு சமானம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 முழு எண்கள் ஏபி ஒரே மீதியை எண்ணால் வகுக்கும் போது அவை n மட்டு சமானம். A கான்க்ரூவன்ட் B mod n அப்படின்னு எழுதுவோம். எடுத்துக்காட்டு 12 மணியும் 24 மணியும் ஒரே 3 மணி இடத்தில் இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? எஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா A வந்து 25, B கான்க்ரூவன்ட் B 39, மட்டு 7ஆல வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 4 28. ஸோ 25 mod 7 is equal to 4 அப்படின்னு வரும். 7 4 28. 39 mod 7 is equal to 4. இரண்டும் சமம். கரெக்டா? இங்க 7 3, இங்க 7 4. ஓகேவா? சரி, அடுத்தது யூக்ளிட் வகுத்தல் லெம்மாவும்
மட்டு எண் கணிதமும் a ஈக்குவல் டு bq பிளஸ் ஆர் ஆர் லைஸ் பிட்வீன் 0 டு b இது கொடுத்துருக்காங்க. இது நீங்க சம்ல பார்க்கும்போது a இஸ் ஈக்குவல் டு bq பிளஸ் ஆர் a மாட் b இஸ் ஈக்குவல் டு ஆர் இந்த மீதியை வந்து மட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்க bq வந்து நீங்க மாட் bன்னு போட்டுருவீங்க. அந்த ரிமைண்டர் சாரி கோஎஃபிஷியன்ட்டை வந்து மாட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க கோஷன்ட் ஓகேவா. ஸோ இந்த மட்டு எண் கணிதத்திலையும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லா செயல்பாடுகளுமே உள்ளன. நம்ம நார்மலா வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் இந்த மட்டு எண் கணிதத்திலையும் உள்ளது. சரி, இதுல நம்மளோட டே டு டே லைஃப்ல எங்க பாப்பீங்க? நம்மளோட வால் கிளாக்ல பாக்குறீங்க, வீக் டேஸ்ல பாக்குறீங்க, அப்புறம் வந்து மந்த்லியில மந்த் டே இதுல ஜனவரி பிப்ரவரி கண்டினியூஸ்ல பாக்குறீங்க கரெக்டா. சரி, இப்ப 15 மாட் 4 மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 is equal to 4 into 3 12 remainder 3 அப்போ 15 mod 4 is equal to 3 அந்த ரிமைண்டர் என்ன வருதோ அதை தான் நீங்க 15 mod 4 is equal to 3 அப்படிங்கிற வேல்யூல 3 தான் இதனுடைய விடை. ஓகேவா. ஸோ 15ஐ 4ஆல் வகுத்தால் மீதி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மதிப்பு. ஓகேவா. 25 மற்றும் 39 மட்டு 7 சமானமா சரி பார்க்க. சரி, 25 mod 7 is equal to 4 அதாவது 7 3 21 ரிமைண்டர் 4 7 4 28 இதுல ரிமைண்டர் 4 வருமா? வராது. இங்க வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை 23 நாள் கழிச்சு என்ன கிழமை? சோ நீங்க இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? Thursday இல்லையா. நான் உங்களுக்கு அந்த 50 டேஸ்க்கு அப்ப ஒரு கால்குலேஷன் சொல்லி கொடுத்தேன்ல, எப்படி பண்ணுவீங்க? 23 mod 7 இந்த 23 7ஆல வகுத்தா மீதி என்ன வருதோ அத 2 நாள் வியாழக்கிழமை கூட 2 நாள் ஆட் பண்ணீங்கன்னா சனிக்கிழமை. எஸ், வெரி குட். 18 plus 27 mod 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 18 plus 25 is equal to 45. 45 mod 5 is equal to 0ங்கிறது தான் அதனுடைய மதிப்பு. ஓகேவா. 45 5ஆல் வகுத்தால் மீதி கிடையாது. ஸோ மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது இதுதான். ஒரு நம்பரை அதனுடைய எல்லாமே இங்க வகுத்தல் பெருக்கல் அதுதான். உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கால்குலேஷனுமே இங்க வகுத்தலையும் பெருக்கலையும் நம்பி மட்டுமே உள்ளது இந்த எக்ஸசைஸ். ஓகே, ரொம்ப குட்டி 10 சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணக்குலேயே வந்து 7 8 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல 1 2 நான் ஒர்க் அவுட் பண்றேன், மீதி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கணக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், மூணாவது கணக்கு தீர்க்க, நாலாவது கணக்கு தீர்க்க, அப்புறம் 5 6 வந்து நம்மளோட டைமிங்கு, அப்புறம் வந்து 7வது சம் வந்து நம்மளோட டே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, என்னோட மாமா 45 நாளுக்கு அப்புறம் வராரு. என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 45 வந்து டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா என்ன வருதோ, ரிமைண்டர் என்ன வருதோ அதை செவ்வாய்க்கிழமை கூட ஆட் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல தான் மாமா வராரு. அதே மாதிரி முற்பகல் 7 மணி 100 மணி நேரத்திற்கு பிறகு. ஸோ 7 மணினா அது நம்ம வந்து எந்த 12 மணி நேர கால்குலேஷனா 24 ஹவர்ஸ் கால்குலேஷனா டிவைட் பண்ணீங்கன்னா 100 அந்த இதை கூட ரிமைண்டர் என்ன வருதோ அதை ஆட் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து 2 × 81 17ஆல் வகுக்கும் போது மீதி நார்மலா நீங்க பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி வந்துட்டு இதுவும் வந்து ஒரு ஃபிளைட், இது வந்து வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து உங்களுக்கு டைமிங் தான் இந்த கொஸ்டினும். சரியா, டைமிங் கால்குலேட் பண்றது தான். ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து 4 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் 1வது சப்டிவிஷனும் 5வது சப்டிவிஷனும் போடுறேன். பேலன்ஸ் வந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா. இத வந்து 71 எக்ஸ் மாட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8ஆல வகுக்கும் போது 71 8ஆல வகுத்தீங்கன்னா 8 8 64 கரெக்டா. மீதி வந்து
7 பேலன்ஸ் இருக்குமா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? மீதி இருக்கிறது 7. x is equal to 71 7 mod 8. இந்த x இருக்கிற பிளேஸ்ல நான் இந்த 7 போடுறேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 71 minus 7 is equal to 64, which is divisible by 8. Which is divisible by 8. 8ஆல் வகுத்தால் மீதி 7. அந்த 7ஐ தான் நான் இங்க வந்து x-இனுடைய மதிப்பாக கொடுத்துள்ளேன். ஸோ இப்போ இங்க வந்து 71 8ஆல வகுத்தா மீதி என்ன கிடைக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. எனக்கு 71 8ஆல வகுத்தா 8 64 64 போக வந்து பேலன்ஸ் 7 இருக்கும். அந்த 7 தான் இங்க x-இனுடைய மதிப்பு. புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது 5வது கணக்கு. இதுலயே 5வது சப்டிவிஷன். இப்ப எக்ஸ என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க குடுத்துட்டாங்க. சோ இங்க வேற ஏதோ ஒரு நம்பர் வருது. மீதி 4ன்னு சொல்லிட்டாங்க. 6ஆல வகுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வராங்க. அந்த என்ன வராங்கங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ 5x minus 4 equal to 6n எடுத்துக்கிறேன். For some integer n. ஓகேவா? So 5x is equal to 6n plus 4. இந்த n இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிடு. x is equal to 6n plus 4 divided by 5 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இப்போ n-க்கு நான் வந்து 1 அப்படின்னு நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. n is equal to 1ன்னு நான் மதிப்பு கொடுத்தேன்னா எனக்கு x-ஓட வேல்யூ என்ன ஆகும்னா 6 1s are 6, 6 plus 4 10, 10 divided by 5. That is வந்து 5ஆல வகுத்தீங்கன்னா 2 அப்படின்னு ஆகும். அப்போ 5x minus 4 is equal to 5 into 2. இந்த x-க்கு இருக்கிற x-ஓட வேல்யூ தானே இப்ப நான் 2 கண்டுபிடிச்சிருக்கேன். So 5 into 2 10, 10 minus 4 அப்படின்னு ஆகும். 10 minus 4 is 6. So which is nearest multiple of 6. ஏன்னா இங்க x உடைய மதிப்பு 2ன்னு வந்ததுனால இங்க வந்து 6. இது வந்து nearest multiple of 6. இந்த நம்பர் கூட வந்ததுனால நம்ம இந்த ஃபார்மேட். இதே இந்த இடத்துல x வந்திருந்ததுன்னா நம்ம போன சம் போட்டோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல போட்டோம். ரெண்டே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. அதனால தான் அந்த பேட்டர்ன் ஒண்ணு போட்டு இந்த பேட்டர்ன் ஒண்ணு போட்டேன். மீதி நடுவுல இருக்கிற 3 பேட்டர்ன் நீங்க போடலாம். இதே சேம் பேட்டர்ன் தான். ஓகே, சரி. 2வது கணக்கு. If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிறத எழுதணும். x modulo 13 mod 17. ஓகே, இத 1ன்னு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது x is congruent to 13 mod 17. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 7x minus 3 modulo என்னன்னு தெரியாது mod 17. நான் p-ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்க x இருக்கிறதுனால இங்க p எடுத்திருக்கேன். சரிங்களா? சரி, இத 2 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப from 1ல இருந்து நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா x minus 13 from 1ல இருந்து x minus 13 is equal to 17n அப்படின்னு எழுதிக்கிறேன் நானு. So x minus 13 is a multiple of 17. அது வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. multiple of 17. So x வந்து 30ஆக இருந்தால் 30 minus 13 வந்து 17. So அப்போ அதுதான் வந்து multiple of 17 வரும். சரியா? x must be, okay, x must be 30. Therefore 30 minus 13 is equal to 17, which is multiple of 17. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. multiple of 17. ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த ரெண்டாவது 7x minus 3 இருக்கு இல்லையா? இப்ப x நீங்க வந்து 13 கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப இதுக்கு வரேன். 7 into 30 minus 3. 3 லைன் பா, 2 லைன் கிடையாது. எங்கேயாவது மறந்து போய் 2 லைன் போட்டுறாதீங்க. 3 21 210 minus 3 mod p mod
கான்க்ருவன்ட் p mod 17 சரியா? சரி 207 கான்க்ருவன்ட் p mod 17 சரி. அப்போ 203 வந்து சாரி 207 வந்து divisible by 17 இருந்தால் ரிமைண்டர் வந்து 3 வரணும் இல்லையா? 207 3 mod 17 இருந்தால் இங்க வந்து ரிமைண்டர் வந்து 3 இருக்குமா? எஸ் இருக்கும். நீங்க போட்டு பாருங்க. சோ p யோட மதிப்பு 3. ஓகேவா? அடுத்தது சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன். 4வது கணக்கு நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே மாடல். 5x congruent 4 mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5x minus 4 divisible by 6. ஏன்னா இங்க மாடுக்குள்ள ஏதாவது நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூவை டிவைட் பண்ற நம்பராகத்தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். 5x minus 4 is divisible by 6. ஸோ அப்போ 5x minus 4 equal to 6n அப்படின்னு எழுதிக்கோங்க. 5x is equal to 6n plus 4. x is equal to the first sum போட்டோம்ல அதே மாடல் தான். 6n plus 4 divided by 5. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து நீங்கள் சாரி எண்ணுக்கு வந்து நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. n is equal to 1 அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ வந்து 2 ஆகும். 10 divided by 5 அப்படிங்கும்போது எக்ஸினுடைய மதிப்பு 2 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ வந்து எண்ணுக்கு வந்து இப்போ வந்து வேற ஏதாவது வேல்யூ எடுக்கிறோம். 2 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 6 2 12 12 + 4 16. ஸோ அது வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. 3 எடுத்தீங்கன்னா 6 3 18 18 4 22 ஆகாது. ஸோ எண்ணுக்கு வந்து 5 எடுத்தீங்கன்னா 6 5 30 34 ஆகாது. 6 எடுத்தீங்கன்னா தான் என்னோட வேல்யூ 6 எடுத்தீங்கன்னா எக்ஸினுடைய மதிப்பு 6 6 36 36னாலும் 40 40/5 அப்படிங்கிறது வந்து 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? மீதி வந்து 0ஆக இருக்க வேண்டும். அடுத்தது n 11 எடுத்தீங்கன்னா தான் 11 6 66 66னாலும் 70 70/5 அப்படிங்கும்போது 14. ஸோ பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா 2 8 14 அண்ட் ஸோ ஆன். ஏன்னா இவங்க வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எண்ணுக்கு நீங்க ஒரு நம்பர் போடுறீங்கன்னா எக்ஸுக்கு மீதி 0 கிடைக்க வேண்டும். அந்த நம்பர் தான் அதனுடைய பாசிபிள் வேல்யூஸாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ 4வது கணக்கு நீங்க போடுவீங்களா? எஸ், இதே சேம் டிட்டோ மாடல் ட்ரை பண்ணுங்க. ஓகே. வாட் இஸ் த டைம் 100 ஹார்ஸ் ஆஃப்டர் 7 AM கொடுத்துட்டாங்க. AM PM. நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏஎம்மா பிஎம்மா நம்ம கவனிக்கலன்னு நினைக்கிறேன். AM மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 7 comes in the clock for every 12 hours. நம்ம 12 hours கிளாக் தானே பார்க்குறோம். ஸோ அப்போ எனக்கு வந்து 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. சரி 100 மணி நேரம் என்ன வரும்? மாடு வந்து 12 மணி நேரம் கணக்கை தான் நான் சாரி கிளாக்கை தான் நான் யூஸ் பண்றேன். அதனால வந்து 100ஐ 12ஆல் வகுத்தால் ஸோ 100 minus x is divisible by 100ஐ 12ஆல் வகுத்தால் சரி 100 minus x is equal to 12n அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ n-க்கு நான் வந்து மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரேன். சரியா? 100 minus 12n is equal to x. ஓகேவா? இப்போ நான் n-க்கு மதிப்பு போட x-க்கு என்ன மதிப்பு வருது அப்படிங்கிறத பார்த்து எங்க வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? n is equal to 1ஆக இருந்தால் x is equal to என்னவாக இருக்கும்? 100 minus 12 is equal to 88. ஓகே, சரி. n is equal to 2ஆக இருந்தால் x is equal to
100 மைனஸ் 24 12 2 24. ஸோ 24னா 100ல 24 போச்சுன்னா 76. n is equal to 3ஆக இருந்தால் x is equal to 12 3 36. 100ல 36 கழிச்சிங்கன்னா 64. n is equal to 3ஆக இருந்தால் x னுடைய மதிப்பு 100 மைனஸ் 48 48 அப்படின்னா என்ன வரும் 52. ஸோ அண்ட் ஸோ ஆன் இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா n is equal to 8ஆக இருந்தால் x னுடைய மதிப்பு 100 12 8 96 மீதி 4. ஸோ இதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ரிமைண்டர் வந்து 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப வந்து இந்த மீதி 4 தான் லீஸ்ட் பாசிபிள் உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? ஸோ when n is equal to 8 the value of x is 4 which is minimum. இதுதான் லீஸ்ட் பாசிபிள். இதுக்கு மேல கிடையாது. அப்ப என்ன பண்ணும்னா இந்த 7 மணி தானே உங்களுக்கு 7 AM கொடுத்திருந்தாங்களா? இந்த 7 AM கூட 4 மணி நேரத்தை கூட்ட வேண்டும். கூட்டினால் 8 9 10 11 மணி. ஸோ 11 AM is the answer. ஸோ இப்போ எனக்கு 7 மணி 100 மணி நேரம் கழித்து எனக்கு எத்தனை மணி இருக்கும்னா 11 மணி. ஓகேவா? 100 12ஆல வகுத்தீங்கன்னா 12 8 96. ஸோ எக்ஸோட வேல்யூ 8 96 பேலன்ஸ் வந்து 4. இதை நீங்க இப்படி டைரக்டாவும் ஒரு ஸ்டெப்ல போடலாம். ஆனா நமக்கு வந்து இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். ஸோ ரிமைண்டர் 4. அப்ப எனக்கு 7 கூட 4 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன மணி வரும் 11 மணி வரும். இதுதானே நான் உங்களுக்கு இந்த கிழமை கணக்குலயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ வாரத்தின் நாட்கள் 7. அப்ப என்ன பண்ணுவீங்க இங்க அன்ற என்ன டே கொடுத்துருக்காங்களோ எனக்கு 50 நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 50 மாடுலோ எக்ஸ் மாட் 7. இன்னைக்கு எனக்கு செவ்வாய்க்கிழமை 50 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமைனா இந்த 50 7ஆல வகுத்தீங்கன்னா பேலன்ஸ் 1. செவ்வாய்க்கிழமையோட 1 கூட்டினீங்கன்னா புதன்கிழமை எனக்கு 50 நாளைக்கு அப்புறம் வரும். இதுதானே நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதே தான் நீங்க டைமிங்க்கும் பார்ப்பீங்க, இயர்ஸ்க்கும் பார்ப்பீங்க, எல்லாத்துக்குமே சேம் கால்குலேஷன். இயர்ஸா இருந்தா 12, இங்க மாடு வந்து 12 வரும். ஏன்னா 12 சாரி மந்த்ஸ்னா ஏன்னா 12 மாதங்கள் இல்லையா, அதனால இங்க 12 வரும். டைமிங்னாலும் 12, நம்ம 12 hours கிளாக் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால இங்க 12. இதுதான் ஒரே மெத்தட் தான், எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். இதுல வகுத்தலும் பெருக்கலும் மட்டும்தான் உங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகேவா? மத்த எதுவுமே வந்து பெருசா நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM. சரி, பிஃபோர்ன்ட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா தென் வேல்யூ வந்து பிளஸ் எக்ஸ் போட்டிங்க இல்லையா, அதை மைனஸ் எக்ஸா மாத்த போறீங்க. இந்த 50 பிளஸ் எக்ஸ் வரும், இதை வந்து 50 மைனஸ் எக்ஸா மாத்த போறீங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவீங்க, இப்ப எனக்கு 11 மணி அந்த பிஃபோர் கிளாக் வந்து என்ன வருதோ அதை வந்து கழிச்சிருவீங்க. முன்னாடி வந்து லெஸ் பண்ணுவீங்க. 15ல இருந்து இப்ப ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது, 2 கிடைக்குதுன்னா 15ல இருந்து 3 கழிக்கணும், 12ல இருந்து 3 கழிக்கணும், 7ல இருந்து 3 கழிக்கணும். கழித்தல் இங்க கூட்டினீங்க, அங்க கழிப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது டுடே இஸ் டியூஸ்டே மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. 40 50க்கு பதிலா 45 எக்ஸ் மாடு 7. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே உங்களால ஹோம்ஒர்க் பண்ணிட முடியும் இல்லையா? ஃபைண்ட் த ரிமைண்டர் 2 to the power 81 divided by 17 கேட்டிருக்காங்க. 2 to the power 81 நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எதனுடைய 2 to the power 81ஓட வேல்யூவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சம் போட முடியும். இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது மட்டும் வந்து Thursday கிளாஸ்ல போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது இன்னைக்கு இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ரொம்ப ஈஸி இது. 100 நாளைக்கு அப்புறம் என்ன வரும், 50 நாளைக்கு அப்புறம் என்ன வரும், என்ன டேட் வரும், என்ன கிழமை வரும், என்ன டைம் வரும், இதுதான் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும்.